வணக்கம் நண்பர்களே. அதாவது தமிழர் உரிமைகளை விட்டு கொடுத்து திமுக போராட்டம் நடத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறாரு. அதை பற்றின ஒரு முழுமையான தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழர்களுடைய உரிமைகளை விட்டு கொடுத்துவிட்டு அதனை பெற போராட்டம் நடத்துவது திமுகவின் வேலை தான் அப்படின்ற மாதிரி தேனியில் நடந்த என் மண் என் மக்கள் யாத்திரையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறாரு. அவர் பேசியது கொரோனா காலத்தில் இந்தியா உலகில் உள்ள 151 நாடுகளுக்கு தடுப்பூசி வழங்கி காப்பாற்றியது. இதனால் உலக நாடுகள் எந்த சூழ்நிலையிலும் இந்தியா கை கொடுக்கும் என நம்புகின்றன. டெல்லியில் நடக்கும் G20 மாநாட்டில் பல நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றினாங்க. உலகில் 1930 முதல் 2015 வரை அமெரிக்கா, சீனா உள்ளிட்ட நாடுகள் சிறந்து விளங்கின. தற்போது இந்தியாவிற்கான காலம் 2022 to 2044 வரை இந்தியாவின் வளர்ச்சிக்கான காலம். சிறந்த வளர்ச்சி கண்டு வருகிறோம். ஆனால் திமுக வளர்ச்சி குடும்பத்திற்கான வளர்ச்சி, மகன் மருமகளின் வளர்ச்சி, திமுக ஆட்சியால் மக்களுக்கு பயனில்லை. தமிழகத்தில் கொலை சம்பவங்கள் அதிகரித்து சட்ட ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது. போலீசார் கைகள் கட்டப்பட்டுள்ளது. சனாதன தர்மத்தை ஒழிப்பேன், குலதெய்வ வழிபாட்டை ஒழிப்பேன் என அமைச்சர் உதயநிதி பேசுகிறார். தமிழகத்தில் ஒழிக்க வேண்டியது திமுக தான். தற்போது மத்திய அமைச்சரவையில் 79 பேரில் 20 பேர் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர். தமிழக அமைச்சர்கள் 35 பேரில் 3 பேர் மட்டுமே பார்த்திங்கன்னா தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர். அவர்களுக்கும் முக்கியத்துவம் இல்லாத துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பொது தொகுதியில் பட்டியல் சமுதாய யாத்திரை நிறுத்தி வெற்றி பெற வைத்தார். திமுக குடும்பத்தில் உள்ளவர்கள் நுழைவுத் தேர்வு எழுதுவார்களா? சமுதாய யாத்திரையை நிறுத்தி வெற்றி பெற வைத்தார் திமுக என்பது உண்மை. அது மட்டுமல்லாமல் இவர்கள் கோட்டாவில் படித்தவர்கள் கல்வி குறித்து பேச திமுகவிற்கு தகுதி இல்லை. அவர்கள் நடத்தும் நீட் நாடகத்தை தூக்கி எறிய வேண்டும். பேபி அணை பிரச்சனையில் தமிழகத்தின் உரிமையை விட்டு கொடுத்து திமுக தான். அதேபோல் கண்ணகி கோயிலுக்கு சென்றவர கேரளா வனத்துறை அனுமதி வாங்கி செல்லும் நிலை உள்ளது. கேரளா கம்யூ நண்பனாக இருக்க வேண்டும் என உரிமைகளை விட்டு கொடுத்து விட்டனர் என்றார். இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடித்திருந்தால் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.